Sit in comfortable Sukhasana. Roll back your shoulders. Keep the spine straight. Relax your body. Close your eyes. Relax your body. Relax your prana. Relax your mind. Relax your buddhi. Giving attitude towards the mind. Acceptance. Asangoham. Shantoham. அடுத்து விராட் உபாசனா அல்லது அநேக ரூப உபாசனா அல்லது விஸ்வ ரூப உபாசனா தியானம். அனைத்து உருவங்களிலும் இறைவனை உணர்தல். மானச ஜபத்தில் ஒரு உருவத்தை ஒரு சொல்லில் இறைவனை உணர்தல் பார்த்தோம். இங்கு அனைத்து சொல்களிலும் உருவங்களிலும் வடிவங்களிலும் இறைவனை உணர்தல். இதற்கு இறைவனை பற்றிய அறிவு தேவை. ஈஸ்வரனை பற்றிய ஞானம் இன்றி யார மியூட் பண்ணலப்பா சுசிகா.
ஈஸ்வரனைப் பற்றிய ஞானமின்றி ஈஸ்வரனைப் பற்றிய தர்சனம் நடைபெறாது. ஈஸ்வரனுடைய ஞானம்தான் இறைவனுடைய காட்சிக்கு காரணம். எனவே இப்பொழுது இறைவன் இவ்வுலகத்திற்கு காரணமாக இருக்கிறார். நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கிறார் என்று இறைவனே கூறுகிறார். எனவே உலகம் என்பது காரியம், இறைவன் காரணம். இந்த காரண காரிய விவேகத்தை சிந்தித்தல் இன்றைய விராட் உபாசனா. காரணத்தில் எது இருக்கிறதோ அதுதான் காரியத்தில் இருக்கும். காரியம் என்பது தனக்கென்று இருப்பு இல்லாதது. காரணத்தை அது சார்ந்திருக்கிறது என்று சொல்லும்போது காரணத்துடன் வெறும் நாமம் பிளஸ் ரூபம் ஆட் ஆகிறது தான் காரியமே. காரியத்தில் எங்கும் வியாபித்திருப்பது காரணமே. உபாதான காரணம் ஆகிய மண் பானை முழுவதும் வியாபித்திருக்கிறது. மண் இல்லாத இடம் என்று பானையில் உள்ளதா என்ன? மண் இல்லாத இடம், காரணம் இல்லாத இடம் காரியத்தில் இருக்க முடியாது. அதைப்போல் இறைவன் இல்லாத இடம் என்று எதுவும் இருக்க முடியாது. பார்ப்பது அனைத்தும் இறைவனே, கேட்பது அனைத்தும் இறைவனே. மெதுவாக இந்த கருத்தை சிந்தித்து கொண்டு அமர்ந்திருக்கவும். உண்மையில் பானை என்று ஒன்று இல்லவே இல்லை, இருப்பது களிமண் மட்டுமே. அதைப்போல் இந்த உலகம் என்று ஒன்று இல்லை, இருப்பது இறைவன் மட்டும்தான். என் கண்முன் ஒரு ஒழுக்கமான இயக்கம் நான் காண்கிறேன். ஆர்டர், நியதி. ஒரு ஆர்டர், நியதி இருக்கிறது என்றால் கண்டிப்பாக அதை கண்காணிக்கும் ஒரு ஆள் அங்கு இருக்க வேண்டும். அதைப்போல் இந்த உலகத்தில் நான் பல கோடி நியதிகளை பார்க்கிறேன். அதை கண்காணிப்பவர் இறைவன் என்பதை உணர்கிறேன்.
மானச ஜபத்தை செய்து முடித்துக் கொள்ளலாம். ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிः ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிः ஓம். கைகளை உரசி கண்களில் வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும். இத்துடன் தியான பயிற்சியை நிறைவு செய்யும்.